இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இறை வார்த்தையோடு நாம் இந்த நாளினுடைய சிறப்பு சிந்தனைக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 33 37 முடிய. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் தீயவர்களாய் இருக்கையில் உங்களால் எவ்வாறு நல்லவற்றை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவுளத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார். தீயவரோ தீய கருவுளத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வார். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சிறப்பான நவநாள் காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு புனித அந்தோனியாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் வாழவும், அவர் காட்டுகிற நெறியில் நாம் நடந்து கடவுளுடைய அரசில் இடம் பிடிக்கவும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரோடு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. வீட்டில் தான் இருக்கிறீங்களா? இன்னும் வரலையா? இங்கே வந்தாச்சா? வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே வந்துடணும், முழுசாக வந்துடணும். ஆமாம், நம்ம கடவுளோட இல்லத்தில் உடம்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உயிரும் உடலும் இங்கே தான் இருக்கணும். உடம்பு மட்டும் இருந்து உயிர் அதில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அது என்ன பேர் சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியும். உடம்பு இருக்குது, உயிர் இல்லைன்னா அதுக்கு வேறு பேர். அப்போ உடம்பும் உயிரும் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, மதிப்பு. இன்றைக்கி ஆல்பர்ட் சாமி உடலோட உயிரோடு நிற்கிறதுனால தான் இவர் ஆல்பர்ட் ஃபாதர். படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடம்பு மட்டும் இருக்குது, உயிர் இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்பர்ட் ஃபாதர்னா சொல்லுவோம். பாடியை எப்போ எடுப்போம்? அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் எப்படி ஆயிடுவார்? பாடி ஆயிடுவார். தேவ பிள்ளைகளே, கடவுள் நமக்கு வெறும் உடலை மட்டும் கொடுக்கல, உடலுக்குள்ள ஒரு ஆன்மாவை ஒளித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எது தேவை? உடலா ஆன்மாவா? ஆன்மா தான் தேவை. கடவுள் உங்களுடைய ஆன்மாவை அவர் ஊடுருவி காண்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பாடலாம் பாடுறோம் இல்லையா? ஆத்துமாவை நேசிக்கிறார், ஆவி பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை உன்னை தொடரும். அவர் ஆத்துமாவை நேசிக்கிறார். யார் மேக்கப் போட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க முகத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பார் அப்படியெல்லாம் இல்லை. மனிதர்கள் நேசிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய அகத்தை பார்க்கிறவர், அந்த அழகான அந்த உள்ளத்தை அவர் நேசிக்கிறவர். நேற்றைய தினம் குடும்பத்தை பற்றி நம்ம யோசித்தோம். இன்றைக்கி இன்னொரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? இருக்குதா? எல்லாம் கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க. இருக்கா? எல்லோரும் கோயிலுக்கு அதுக்கு தானே வரோம். ஆண்டவரை எதுக்கு தேடுறோம்? காசு பணத்தெல்லாம் கோயிலில் போய் நம்ம காணிக்க செலுத்துகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், ஆண்டவரை எப்படியாவது ஐஸ் வச்சு மோட்சத்துக்கு போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா.
என்ன நிறைய பேர் ஒரு ஆர்வமே இல்லையே மோட்சத்துக்கு போகணுன்னு. ஆர்வம் இருக்கா இல்லையா? இன்னும் பின்னாடியெல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் எனக்கு தெரியுது. அதனால் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் சேர்ந்து வலதுகிற முயற்சி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போட்டு, சாமி நான் மட்டும் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வர்றா அங்கே ஒரு ஐயா தெரியாமல் தூக்கிட்டார் பக்கத்தில். சும்மா இருக்கியா, அவன் ஏமாற்றிட்டே அடக்கிறான். பாருங்கள், நான் ஏமாத்துறதுனால நீங்கள் நரகத்துக்கு போயிட மாட்டீங்க. ஆனால் ஊர் உலகத்தில் பிசாசு நம்மளை ஏமாத்துறான் பார்த்தீங்களா? தப்பானதெல்லாம் காட்டி காட்டி தவறானதை செய்ய வைத்து உங்களை நேராக அவன் நரகத்துக்குள்ளே தள்ளிடுவான். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், யார் எப்படி செயல்படணுமோ அதை சரியாய் செயல்படுத்தணும். பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஹோலியாக இருக்கணும். ஹோலியாக இருக்கிறன்னா எப்படி இருக்கிறது? ஹோலின்னா பரிசுத்தம்னா எப்படி இருக்கிறது? கோழி மாதிரி நடந்து வரதா? கோயிலுக்கு வரும்போது அப்படியே அப்புறம் இருக்கிற சுருவத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு போனால் பரிசுத்தம் வந்துடுமா? வந்துடுமா? பெயிண்ட்டு தான் போகும். அங்கே இருக்கிற சிலுவையிலெல்லாம் போய் சிலுவத்தை தொட்டு தொட்டு நக்கிக்கிட்டே இருந்தால் என்ன தான் போகும்? பெயிண்ட்டு போகும். தொட்டு கும்பிடுங்க, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் பரிசுத்தத்தை பெறுவதற்கு சில காரியங்கள் உண்டு, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் முதல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து நம்ம ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டு இருப்பது அல்ல, எப்போ பார்த்தாலும் கோயிலில் வந்து உட்கார்ந்துருப்பது அல்ல. பரிசுத்தம் என்பது நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை அறிந்து செயல்படுவது. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:14 சொல்லுது, தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எதை அணிந்து கொள்ளணும்? ஆத்மாவில் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளணும். உடலை அணி செய்கிறீங்க, ஆடைகளால் அணிகலன்களால் உடலை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அணி செய்கிறீங்க. ஆனால் எதை அணி செய்யணும்? ஆன்மாவை அணி செய்யணும். அப்போ இந்த ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய அடையாளமாக நீங்கள் மாறணும். அடுத்தது பாருங்கள், எபேசியர் 4:24 சொல்லுது பாருங்கள், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? எல்லாம் அணிந்து கொள்ளுங்கள், படைக்கலன்களை வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாம் சொல்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஒரு போருக்கு போகிறாரு, ஒரு அரசர் போகிறாரு அப்படின்னா அவர் என்ன செய்வார்? என்னென்ன மாதிரி அணிகலன்கள் அணிவார்? சண்டைக்கு போகிறவங்க, குட்டி பிள்ளை சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன போடுவாங்க? போருக்கு போகிற ராஜா என்ன வச்சிருப்பார்? என்ன கையில் கத்தி வச்சுருப்பார்? என்ன அணிகலன்கள் அணிவார்? கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரா? கவசம். எது கவசம்? எந்த கவசம் போடுவாங்க? மார்பு கவசம். நெஞ்சில் குத்திடப்படாது எவனும். பின்னாடி வந்து குத்திட்டான்னா அதனால் பின்னாடி ஒரு கவசம் போடுவாங்க. அப்புறம் தலைக்கவசம் போடுவாங்க. தலைக்கவசம் போட்டு மூஞ்சி மட்டும் திறந்து வச்சுருப்பாங்களா? அங்கே ஒரு நெட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அப்புறம் காலு பாருங்கள், உடம்பு பூரா அவங்க இப்படி கவசத்தை போட்டுக்கிட்டு தான் போருக்கு போகிறாங்க. உலகத்தில் போருக்கு போகிற நீங்கள் எப்படி போகணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நமக்கு ஒரே ஒரு படைக்கலனை மட்டும் கொடுக்கறதில்ல, இல்லை, அவர் பல்வேறு விதமான ஆசீர்வாத படைக்கலன்களை நமக்கு கொடுக்கிறார். சில பேர் இது பண்ணுனா போதுமா சாமி, இது பண்ணுனா போதுமா சாமி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம ஒரே ஒன்று மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டால் போதுமா? பத்தாது. ஒரு மகள் வந்தால் பெரிய பிரச்சனை,
நான் சொன்னேன், இந்த ஜெபத்தை இந்த மாதிரி ஜெபிங்கம்மா அப்படி சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தோன்னே அந்த பிள்ளை கேட்டுச்சு, ஃபாதர் இந்த ஜெபத்தை எத்தனை நாள் சொல்லணும், எத்தனை நாள் இந்த ஜெபத்தை சொல்லணும்? நான் சொன்னேன், நீ சாப்பிட்ற வரைக்கும் சொல்லணும். எப்போ சாப்பாடை நிப்பாட்டுறியோ அப்போ ஜெபத்தை நிப்பாட்டிடும். பிரைஸ் தி லார்ட். சோறு திங்கிறத நிப்பாட்டுறீங்களா? என்னைக்காவது சாப்பாடு நிற்கிதா? அது என்னைக்காவது யோசிக்கிறோமா நிப்பாட்டணும்னு? ஏன் ஜெபத்தை மட்டும் நிப்பாட்டணும்னு நம்ம யோசிக்கிறோம்? அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ கடவுள் அருளக்கூடிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளாத பிள்ளைகள் தோற்று போகுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட மட்டும் நமக்கு சண்டை இருக்குது அப்படின்னு. உன் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் பிள்ளைகளே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனிதர்களோடு மட்டும் நாம் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், பார்த்தீங்களா, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், ஊரிலெல்லாம் சில அதிகாரம் செலுத்துவோர் இருப்பாங்க. அந்த அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர். நிறைய தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இருளின் மக்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசியும் புரிய வைக்க முடியாது, என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. பாருங்கள், எல்லாருமேலேயும் அவங்க செயல்படுவாங்க. அவங்களுக்கு பாரபட்சம் கிடையாது, ஏழை பணக்காரன்லாம் கிடையாது, சாமியார் சிஸ்டரு பொதுநிலையினர் எந்த பாகுபாடும் கிடையாது. யாராக இருந்தாலும் அவன் இழுத்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவங்களாம் யார்? இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர். என்னைய கொண்டு போய் ஒருத்தன் உட்கார வச்சுட்டான் போலீஸ் ஸ்டேஷனில். பாருங்கள், சாமியார் நீங்கள் நினைக்கிறீங்க ஆல்பர்ட் சாமி நம்ம என்ன செய்யலாம் இப்போது? ஆண்டவரே வானத்திலிருந்து இவர்கள் மீது கந்தக மலையை போட்டு கொன்றுவிடும் அப்படின்னு ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், இவர்களுக்கும் புத்தியை கொடுங்க. பாருங்கள், எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது. இன்றைக்கி வாசகமே அதான். ஊழியர்கள் மீது தாவீது சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியன் மீது நான் கை வைக்க மாட்டேன். ஆனால் இங்கே கூட இருந்து குழி பறிக்கிறவன் இருக்கிறான், கூடவே இருந்தான், கூடவே தான் உட்கார்ந்துருந்தான். அவனை நாங்கள் எவ்வளோ பொறுப்புகள்லாம் கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தோம். அவன் செய்த செயல் பாருங்கள், நம்மளை இழிவுபடுத்தும் விதமாக கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கக்கூடாது அங்கே உட்கார வைக்கிறான். பொய் குற்றச்சாட்டுகள். பாருங்கள், இந்த வார்த்தைக்கு செயல்பாடுகளுக்கு மனுஷங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, இங்கேயும் இருக்குது பிரச்சனை. நாங்கள் போராட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே. அதனால தான் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள், சுற்றி திரிகிற தீய ஆவிகள். தீய ஆவி இருக்குதான்னு கேட்காதீங்க, இருக்குது, நான் போட்டிருக்கு, வான்வெளியில் சுற்றி திரிகிற தீய ஆவிகள். இந்த தீய ஆவிங்கிறது யார்? நம்மளை மாதிரி வாழ்ந்தவர்களுடைய ஆவி. நம்மளை மாதிரி வாழ்ந்த மக்கள் கோயிலுக்கு போகல, சாமி கும்பிடலை, கடவுள் சொல்கிறத கேட்கலை, இப்படிப்பட்ட பிளவுபட்ட மனநிலை, இப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே அழிவுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நமக்கு தீமை வருவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தீ ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா மோட்சத்துக்கு? பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போனவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பா, எல்லாரும் போயாச்சு, அதான் இங்கே ஒரு ரெஸ்பான்ஸுமே காணோம். மோட்சத்துக்கு போகாதீங்க, இப்போ இறங்கி வாங்க, போகும்போது போய்க்கலாம். மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் வழியை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, திருமண ஆடை குறித்து பைபிளில் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண ஆடை. இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க மக்கள் நிறைய பேர் தேவையற்றதை செய்து கொண்டு தேவையானதை விட்டுடுறாங்க. எதை செய்யணுமோ அதை நீ செய்யணும். பேப்பரில்
கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆன்சர் எழுதுவோம், பிள்ளைங்க எழுதுவாங்க பரீட்சையில். பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு டீச்சர் 10 மார்க்குக்கு 10 மார்க் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்கிறவன் அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருப்பான், 2 மார்க் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன காரணம்? எழுதியிருக்கிறான், இவனும் எழுதியிருக்கிறான் ஒரு பக்கம், அவன் அரை பக்கம் தான் எழுதியிருக்கிறான், 10 மார்க் போட்டிருக்காங்க. இவன் ஒரு பக்கம் எழுதியிருக்கான், ஏன் அவனுக்கு 10 மார்க் போடலை? இவன் என்னமோ எழுதி வச்சிருக்கான். பசுமாட்டை பற்றி சொல்லுப்பா, பசுமாட்டை குறித்து குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி. இவன் பசுமாட்டை பற்றி படிக்கலையாம், இவன் படிச்சுட்டு போனது தென்னை மரத்தின் பயன்பாடுகள். அப்போ தென்னை மரத்தை பற்றி எழுதுகிறான். தென்னை மரம் என்பது உயரமாக வளரும், அது ஒரு 30 அடி 40 அடி உயரத்தில் இருக்கும், அது தேங்காயை தரும், அதில் இளநீர் இருக்கும், எல்லாம் எழுதிட்டு இப்படிப்பட்ட நலன்கள் நிறைந்த தென்னை மரத்தில் தான் இந்த மாட்டை கட்டுவார்கள். முடிச்சிட்டான். பாருங்க, பெரிய அறிவாளி மாதிரி தெரியும், ஆனால் இங்கே என்ன இல்லை, மேட்ரு இல்லை. அப்போ தான் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன தான் எழுதியிருந்தாலும் போய் தொலை அப்படின்னு 2. அவன் கரெக்டாக 4 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு போயிட்டான், 10 மார்க் வாங்கிட்டான். இன்றைக்கி நம்ம மக்கள் நிறையா செய்கிறோம், ஆனால் எதை செய்யணுமோ அதை செஞ்சு நீ என்ன செய்யலாம், ஆசீர்வாதத்தை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாத 100 காரியத்தை செய்வதை விட ஆண்டவர் அதுக்கு தான் பைபிளை படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், புரிந்துகொள், அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், விண்ணரசை பற்றி அந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறாரு. விண்ணரசு திருமண ஓமைக்கு ஒப்பாகும். அந்த வீட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு, திருமணத்திற்கு நிறைய பேரை அழைத்திருந்தார். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். அந்த திருமணத்திற்கு நிறைய பேரை பத்திரிக்கை கொடுத்து அழைச்சார். பத்திரிக்கை கொடுக்க வாங்கினவங்கெல்லாம் வரல, அழைக்கப்பட்டவர்கள் வரல, ஆள் விட்டு அனுப்புகிறாரு. ஒருத்தன் கதை சொல்கிறான், நான் புதுசாக பொண்டாட்டி கட்டியிருக்கேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் புதுசாக மாடு வாங்கியிருக்கேன், உழுது பார்க்கணுங்கிறான். காரணங்கள் பல நம்மளை மாதிரியே தான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெளியிலிருந்து நல்லவர் தீயவர்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வாடா உள்ள அப்படின்ட்டார். உள்ளே கூட்டி சேர்த்தாச்சு. அங்கே என்ன நடக்குது பாருங்கள். இப்போ வராத உங்களை பற்றி கவலை இல்லை, ஆனால் இன்னொரு விஷயம் அங்கே இருக்குது, அதனால தான் இதை சொல்கிறேன். அரசர் அந்த பணியாளர் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா. அதற்கு லைன் போட்டுறேன், அதுக்கு தொடர்போட ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். திருமண ஆடை அணியாத இந்த வாசகத்தை பலமுறை பைபிளில் வாசிக்கிறோம். கோயிலில் நமக்கு ஒன்றும் புரியாது, என்னமோ வாசிக்கிறார் சாமியார், அதுக்கு தான் காது கொடுத்து கேளுங்க. திருமண ஆடை அணியாத ஒருவனை அங்கே கண்டார். அவனை பார்த்த அரசர், தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? அவனோ வாயடைத்து நின்றான். நோ ஆன்சர், பதில் என்ன? அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. பத்திரிக்கை கொடுத்து பிறப்பிலேயே திருமுழுக்கு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைக்கப்பட்டது நம்மலாம் வரலன்னு சொல்லிட்டோம், நம்மளை ஓரம் கட்டி வச்சுருங்க. இப்போ நம்மலாம் ஓரமாக இருக்கிறோம். வெளியில் இருக்கிறவங்கள வானு கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. வெளியிலேருந்து வந்தவன் அவன் எதை செய்திருக்கணும், எல்லாரும் மோட்சத்துக்குள்ளே சும்மா அள்ளி தள்ள மாட்டார். வெளியிலேருந்து வந்தவனாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் விரும்பும் விதமான மாற்றத்தை அவன் கையில் எடுத்தால் ஒழிய மோட்சத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. ஓ மேலே இருக்கிற கோபத்தில், என் மேலே இருக்கிற கோபத்தில், குப்பை கூலத்தெல்லாம் ஆண்டவர் தள்ள மாட்டார். அழைக்கப்பட்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு கடவுள் கொடுக்கிற படைக்கலன்களை அணிந்து கொள்ள வேண்டும். அதை அணிந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இடம் உண்டு. இப்படி வெளியிலேருந்து வந்த நல்லோருக்கும் தீயோருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். அப்படின்னா பிறப்பிலேயே உன்னை தெரிந்தெடுத்து, தாயின் கருவிலேயே உன்னை தெரிந்தெடுத்து, உன்னை உயர்த்தி, உனக்கு ஆசீர்வாதங்களை கொட்டி, ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்சைதா நகரே உனக்கு ஐயோ கேடு. சொல்கிறாரா இல்லைங்களா? எதுக்கு சொல்கிறாரு? உங்ககிட்ட செய்த நல்ல செயல்களை
நான் அங்கே போய் செய்திருந்தேனா, தீர் சீதோன் பகுதியில் செய்திருந்தேனா அவர்கள் மனம் மாறி இருந்திருப்பார்கள். பாருங்க பிள்ளைகளே, அதனால நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கணக்கில் எடுங்க. கடவுள் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் அப்படிங்கிறத உணருங்க. அப்போ நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா அவனுக்கே இந்த வேதனை. கையையும் காலையும் கட்டி இருளில் தள்ளுவாங்க, அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும், நரகத்தில் தள்ளுவார்கள். அப்படின்னா நமக்கு எந்த இடம் என்று நினைக்கில் யோசித்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம பக்தி பரவசத்தோட பூசை பார்ப்பேன், நன்மை வாங்குவேன், வீட்டுக்கு போயிடுவேன், பூசை பார்ப்பேன், நன்மை வாங்குவேன், வீட்டுக்கு போயிடுவேன். பக்தி முயற்சிகள் தேவை, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இங்கே சொல்லப்படுகிற இறை வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய பக்தி உங்களை அழைத்து செல்ல வேண்டும். தெய்வ அச்சமில்லாத பக்தி ஆபத்தானது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம பக்தியாக இருக்கிறோம். வீடு பூரா சாமி படம் இருக்குது. எவனோ சொல்லி கொடுத்துட்டான் விக்கிரக ஆராதனை வீட்டில் படம் வைக்கப்படாதுன்னு. நம்ம கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ படத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இறை வார்த்தையை ஒட்டி வச்சுக்கிறாங்க. நீ எதை ஒட்டி வச்சாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் தேவ பிள்ளைகளே நமக்கு இதே வேதனை தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 22-20 சொல்கிறது, அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்லுவேன், நெறிகேடாக செயல்படுபவரே. அப்போ நம்ம ஒரு நெறியின்படி வாழ்கிறதுக்கு தான் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிள்ளைகளே, நெறியின்படி நம்ம வாழணும். கடவுள் அதுக்கு தான் நமக்கு பைபிள் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் வாழ்க்கை வாழலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படியும் வாழலாம் இல்லை, இப்படித்தான் வாழணும். சாமியாருக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க தானே? சாமியாருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது. சாமியார் பூசை வைக்கும் போது இப்படித்தான் இருக்கணும், அங்கேயே போடணும், அதுக்கு மேலே ஆல்பை போடணும், அதுக்கு மேலே சர்ப்ளீஸை போடணும், இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? நாங்கள் குருக்கள். காலையில் பூசைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். பூசையில் நான் எங்கேருந்து வந்தேன்? பின்னாடியேருந்து நடந்து வந்தேன். ஞாயிற்றுக்கிழமையில் ஃபாதர் அப்படி தானே வராரு, பின்னாடியேருந்து உடுப்பு போட்டுக்கிட்டு வரார். நிறைய பேர் இன்றைக்கி காலையில் ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி அன்பியங்கள் சிறப்பு செய்கிறவங்கெல்லாம் தட்டை எடு, அதை வை, இதை வை, எல்லாத்தையும் வச்சியா, எல்லாம் வச்சியா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுடைய அந்த பரபரப்பை பார்த்தோன்னே நம்மளுடைய தூக்கம்லாம் கலைஞ்சிடும். இன்னும் எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க, எல்லாம் மோட்சத்துக்கு போகிறாங்க, எல்லாம் அவ்வளோ பரபரப்பாக இருந்தது. அங்கே ஒரு பக்கம் பசங்க சூடாக இது என்னது தூபம் போடுறதுக்கு நெருப்பு வச்சுருந்தாங்க. அந்த நெருப்பு ஒரு பக்கம் சூடாக இருக்குது, இங்கே அன்பியும் சூடாக இருக்குது, எல்லாம் சூடாக இருக்குது. இப்போ கேள்வி, என் கேள்வி, ஆன்மா சூடாக இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நல்ல ஒரு காலையில் அவங்கள அவ்வளோ பரபரப்பில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, சாமியார் போய் சொல்ல போகிறாரு, இவங்கெல்லாம் பாரு ரொம்ப பரபரான்னு இருந்தாங்க. பாசிட்டிவாக தான் பார்த்தோம். இவ்வளோ உற்சாகமாக அதிகாலையில் ஆண்டவருக்கு அவங்க ஒடியாந்து ஒரு சேவகம் செய்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம். பிள்ளைகள் ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்துவது. பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம எல்லோருமே குருக்களாக இருக்கிறோம். நீங்கள் பொது குருத்துவம். அதனால தான் உங்கள் மத்தியிலிருந்து சாமியாருங்க நடந்து வராங்க பீடத்தை நோக்கி. இந்த அடையாளம் எதுக்கு கொடுக்கப்படுது? பொது குருத்துவத்தை நீங்கள் உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். பசங்க கிட்ட கேட்பேன், எதுக்குப்பா சாமியார் பின்னாடி இருந்து நடந்து வராரு? ஒருத்தர் சொல்கிறான், ஃபாதர் வரும்போதே யார் வந்திருக்கிறா யார் வரலன்னு பார்த்துட்டே வருவாராம். அந்தோணி மேரி வந்தாச்சு, ஆரைக்க மேரி வந்தாச்சு. நாங்கள் அதுக்காக பின்னாடி இருந்து வரல. யார் 5 பவுன் நகை போட்டு வந்திருக்கிறா, யார் வளையல் போட்டு வந்திருக்கிறா, அதுக்காக பார்த்துட்டு வரல. பொது குருத்துவம் அதிலிருந்து தான். நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம்.
பிரைஸலோ. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற போது இது மாதிரி ஒரு திடல் ப்ரேயர் நடக்கும் திருச்சியில். அப்போ எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போகலன்னு போக பிடிக்காது, அப்போல்லாம் அது புரியல. ஆனால் வீட்டில் வர கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிடுவாங்க. போகலன்னா சோறு போட மாட்டாங்க. அதனால் போய் ஒரு வாரமாக உட்காந்துருக்குறேன். காலேஜ் போயிட்டு அப்படி தான் ஒரு நாள் போய் இப்படி உட்கார்ந்தேன். இந்த பிரசங்கியார் என்ன பிரசங்கம் வச்சுட்டு தெரியல. நான் போய் உட்கார்ந்த நேரம், நீங்கள் எல்லாம் பாவிகள் 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 அப்படி கை வந்தோடனையும் எக்கோ. அவங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறார் ஆட்கள். நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள். அந்த கை விரல் என்கிட்ட வந்தோடனையும் எனக்கு குறுகுறுன்னு இருந்துச்சு. படுபாவி வந்து இப்போ தான் உட்கார்ற, அது உள்ள பாவின்னு சொல்லிவிட்டான். விடலை, திருப்பி இப்படி வர்றார், நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள். அதான் எப்போதுமே நம்ம பக்கத்தில் பிசாசு உட்காந்தே இருப்பான். அன்றைக்கி என் பக்கத்தில் உட்காந்து வந்திருக்கான், எனக்கு தெரியல. அவன் உடனே பேசுவான், நீ பாவியா. இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருப்பான் அவங்கக்கிட்ட, கதவை பூட்டினியே, ஒழுங்கா பூட்டினியா. அப்போ மனசு பூரா எங்கே போய் உட்காந்திக்கும், கதவாண்ட போய் நிற்கும், பூட்டை பிடிச்சிட்டே நிற்கும். கதவாண்ட நிற்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தா பால் சட்டிக்கிட்ட போய் நிப்பாட்டிடுவான், சட்டியை மூடுனியா, பாலை காய்ச்சினியே சட்டியை மூடுனியான்னு தான் கேட்பான். அவ்வளோதான், ஒரு கேள்வி தான். அன்றைக்கி என்ன கேட்டான், நீ பாவியா. இப்படி திரும்பி பார்த்தேன், ரோடு எல்லோரும் போகிறான் வரான் வண்டியில். அப்போ சொன்னிச்சு, அவன்லாம் பாவியா. இல்லை, ஏன் உள்ளே வரல. அதனால தான் இங்கே நீங்கள்லாம் பாவின்றதுனால தான் வந்துட்டீங்க. பாவி இல்லாதெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கு. ஏன், அதான் ஸ்பீக்கர் ஊர் பூரா கட்டியிருக்காங்களே, எவன் பேசினாலும் இங்கே கேட்கும், சத்தம்தான் கேட்கும். ஆண்டவர் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். தன்னை தேடுவோரை அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு எனக்கு புரியல. பிசாசு இப்படி கேட்டான், நீ பாவியாக இருக்க விரும்புறியா, எஞ்சி போ. அப்போ எஞ்சி நான் போயிட்டேன். அன்னைக்கிலேருந்து நான் இன்னைக்கு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நான் இது மாதிரி பிரேயர் நடத்தும் போது கேட்பேன், ஆண்டவரே இவ்வளோ பாவிகளா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அறிவு கட்டவனே, பாவியெல்லாம் வீட்டில் நாகினி நந்தினி மோகினி பார்த்துட்டு உட்காந்துருக்குது டிவிக்கு முன்னாடி. பாவியெல்லாம் வீட்டில் டிவியை திறந்துக்கிட்டு, இங்கே ஒரு காது, ஸ்பீக்கரில் ஒரு காது, டிவிக்கு ஒரு காது. அங்கே ராஜா ராணி. ஆமாம், நீ கூஜாவை போகிறது உண்மைதான். நீ ராஜா ராணி பார்த்து நீ ராஜா ராணி ஆக முடியாது, கூஜா தூக்கத்தான் போகிற. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம்னு சொன்னால், அவர் உன்னை ராஜாவாக ராணியாக உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இங்கே வந்திருக்கிற நீங்கள் இழந்து போகிறதில்ல, ஆண்டவர் ஆதாயமாக்கி கொள்ளுக்கிறீங்க. அன்றைக்கி நான் அப்படி தான் போயிட்டேன், எந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். நான் ஏன் பாவியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர், என் பிள்ளைகள் பாவிகளாக இருப்பதனால் நான் இவர்களை இங்கே கூட்டிகிட்டு வரல, அவர்கள் எனக்கு தேவைப்படுகிற கருவிகளாக அவர்களை நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட இதெல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு தேவைப்படுகிற கருவியாக உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறாரு. அன்னை மரியாள்கிட்ட போய் கேட்டார், நீ ஒரு பாத்திரமாக இருப்பியா எனக்கு, உன்னுடைய கர்ப்பத்தை எனக்கு தருவியா. ஆண்டவர் கேட்டார், கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்று தரணும், டாஸ்க் அவ்வளோதான். மாதாம்மா எஸ்ன்ட்டாங்களே. என் அன்பு பிள்ளைகளே, உங்ககிட்டையும் ஆண்டவர் ஏதோ ஒன்று கேட்குறாரு இந்த இடத்துல. அந்தோனியாட்ட கேட்டிருப்பார், அந்தோனி வரியாப்பா, என் வேலையை பார்க்க வரியா, என் மேலே உனக்கு அன்பு இருக்குதா, அப்போ வந்து செய்கிறியா. போனார், இந்த போகிறேன் வரேன் ஆண்டவரே. ராயப்பரை பார்த்து கேட்டார், பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா. அவர் ஆன்ட்டு போயிட்டார். ரெண்டாவது தடவை கூப்பிட்டாரு, ராயப்பா நீ என்னை அன்பு செய்கிறாயா. அப்போ தான் சொன்னானே ஆண்டவரே ஆனே. திருப்பி ரெண்டாவது தடவை கேட்டுட்டு அதான் சொல்லிட்டமேட்டு போனார். திருப்பி ஆண்டவர் கூப்பிட்டாரு, ராயப்பா இங்கே வா, நீ என்னை அன்பு செய்கிறாயா. மூணாவது தடவை கேட்டப்போ தான் அவருக்கு விளங்குச்சு, ஆண்டவர் ஏதோ ஒரு வித்தியாசமாக கேட்குறாரு. ஆண்டவர் 3 தடவை மட்டும் இல்லை, உங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 3000 தடவை கேட்டுக்கிட்டு இருப்பார், நீ என்னை அன்பு செய்கிறாயா. என் அன்பு செய்கிறாய் அப்படின்னா நீ என்ன செய்யணும், என்னுடைய கரங்களாக நீ இரு, செயல்படு. எனக்காக போய் இந்த வேலையை பார்ப்பறியா. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரக்கம் உள்ளவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பாடா,
இருக்கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. அவர் இரக்கத்தை காட்டுறதுக்கு அவர் இனிமேல் மீண்டும் வர போகிறதில்லை. அதுக்கு தான் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நெறிக்கேடாக செயல்படுவோரே. அப்போது நம்ம ஆண்டவர் காட்டுற நெறியில் நடப்பது, அதுதான் கடவுள் நமக்கு விரும்புகிற ஒரு காரியம். பாருங்க, ஆண்டவரை முதல்ல நெறியோடு வாழ்வதனுடைய முதல் படி என்ன தெரியுங்களா? ஆண்டவர் யாருன்னு அறிந்து கொள்ளணும் பிள்ளைகளை. இந்த அந்தோனியாரை நம்ம அறிந்து கொள்கிறோமா இல்லையோ, ஆண்டவரை யாருன்னு நீ அறிந்து கொள்ளணும். அந்தோனியார் ஏன் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறார்? அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அதனால இன்னைக்கு அந்தோனியார் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார். இந்த அந்தோனியார் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நான் அறிந்து கொண்ட தெய்வத்தை நீ அறிந்து கொள். சில இடங்களுக்கு போகிறப்போ எங்களுக்கு இது மாதிரி புனிதர்களுடைய ஆலயத்திற்கு போகிற போது வேதனையாக இருக்கும். என்னென்னா, கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அந்த புனிதருக்கு கொடுக்குற மரியாதை கூட ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை பிள்ளைகளை. நற்கருணையை வாங்க வருவாங்க. நற்கருணையை வாங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு அசால்ட்டு தானே இருக்கும். ஏன்னா நான் பாப்டிசம் வாங்கியிருக்கேன், நான் கிறிஸ்தவன், இந்த ஊர் தான், கொடுக்குறியா இல்லையா? அவங்களுடைய அந்த போக்கு அதே. இது அவர்கள் திருவிழா கொண்டாடுகிற பொழுது அந்த சுருவத்தை தூக்குவாங்க பாருங்களேன். உங்கள் ஊர்லேயும் இருக்கலாம், ஒரு வேளை தெரியல. சில ஊர்களில் நான் பார்த்துருக்கிறேன். நற்கருணைக்கு கொடுக்காத ஒரு மதிப்பு இந்த அந்தோனியாரையும் செபஸ்தியாரையும் அந்த சுருவத்தை தூக்கும்போது, ஆரோக்கியமாக நம்ம வேளாங்கண்ணி மாதா சுருவத்தெல்லாம் தூக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கை நடுங்கும். அப்படியே ஏன்? புனிதர்களை விட ஆண்டவர் அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாரா? அப்போ நம்மளுடைய கேட்டகிசம், நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற மறைக்கல்வி தப்பாக இருக்குது பிள்ளைகளே. அந்தோனியார் பெயரால் கயிறுகள், அந்தோனியார் பெயரால் அவமானத்திற்குரிய செயல்பாடுகள், மாந்தரிகங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டு அந்தோனியார் எனக்கு செய்ய சொன்னார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். அந்தோனியார் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நமக்கு வலியுறுத்தியதே கிடையாது, சொன்னதும் கிடையாது. அது அந்தோனியாருடைய வழிமுறையும் கிடையாது. அந்தோனியாருடைய பெயரால் பிசாசு செய்கிற வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு அந்தோனியார் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் மோட்சத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே மோட்சத்துக்கே போக முடியாது. அந்தோனியாரை உனக்கு எதிர் சாட்சியாய் நிற்பார். அந்தோனியார் கையில் வச்சிருந்தது ஒரு கட்டு கருப்பு கயிறு இல்லை, மந்திர தந்திரத்தினுடைய அடையாளங்கள் அல்ல. அவர் இந்த கழுத்தில் போடுற ஏதாவது ஒரு மந்திரிக அடையாளத்தை வச்சுக்கிட்டு நிற்கலை. அவர் கையில் வச்சிருக்கிறது இதுதான். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கையிலே வைத்து கொண்டு நிற்கிற அடையாளம்தான் அந்தோனியாருடைய அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்கள் கையில் இருக்குதா? வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும், இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, உன் ஆவி ஆத்மாவை உனக்கு பிரித்து காட்டக்கூடியது, உன்னுடைய எலும்பு மூட்டு மஜ்ஜையை ஊடுருவி பாயக்கூடியது. வல்லமை எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்களேன். குணமளிக்கிற வல்லமை, உங்களுடைய ஆத்மாவுக்கு உங்களை அடையாளப்படுத்துகிற வல்லமை. நமக்கு தெரியல நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம், நமக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இந்த வார்த்தைக்கு நம்மால் இடம் கொடுக்க முடியாத ஒரு நிலை. அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் பிசாசு காட்டுகிற வழியில் போகிறாங்க. வார்த்தையை ஓரமாக வச்சிரு, நீ கையில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோ, கையில் இது எடுத்துக்கோ, போய் நீ போய் அங்கே தூக்கி போட்டுட்டு வா, அதை செய்துட்டின்னா, நேர்த்தி கடன் செஞ்சிட்டின்னா உனக்கு எல்லாம் முடிஞ்சிடும். தயவு செய்து நீங்கள் சரியானதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், அறிந்து கொள். எரேமியா நூல் 1:5 சொல்லுகிறது, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். என் பிள்ளைகளே, இது நீங்களும் நானும் பிறந்தது ஏதோ எதேச்சியான பிறப்பு அல்ல, ஏதோ அப்பா அம்மா யோசித்ததுனால நம்ம வரல. உன் தாய்க்கு தெரியாது நீ தான் பிறக்க போகிறேன்னு, உன் தந்தைக்கு தெரியாது நீ தான் பிறக்க போகிறேன்னு. அவர்கள் ஒரு குழந்தை வந்திருக்குதுன்னு தான் நம்பினாங்க, ஒரு குழந்தை கிடைச்சிருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அது ஆணா பெண்ணான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ தாயின் வயிற்றில்
உன்னை உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். பாருங்க, ஆண்டவர் 3 விதமான பணியை நமக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையிலிருந்து. அதாவது நம்ம பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி, குருத்துவ பணியை கொடுக்கிறாரு. இரண்டாவது ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் நம்மை ஒரு இறைவாக்கு உரைக்கிற ஒரு 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 இறைவாக்கினுடைய அடையாளத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது பணி கிங்லி மினிஸ்ட்ரி, அரசத்துவ ஒரு நிலையை கொடுக்கிறார். வழி நடத்துகிற ஒரு அரசன் தன் மக்களை வழி நடத்துவான். நீங்கள் இந்த சமூகத்தை வழி நடத்தணும்னு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். பாருங்க, இந்த பணிகளை நம்ம செய்யணும். இதுதான் நம்ம கேட்டகிசம். பாருங்க, இதை விட்டுட்டு நம்ம கடவுள் பாருங்க, அறிந்திருந்தேன், திருநிலைப்படுத்தினேன், உன்னை நான் இறைவாக்கினனாக அனுப்புகிறேன். இன்னைக்கு இந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்கணும் பிள்ளைகளே. ஆண்டவரை அறிந்து கொள். முதல்ல பைபிளில் நிறைய இடத்துல யோவான் 17:3 சொல்லுது பாருங்க, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. முதல்ல அறிந்து கொள், அதுதான் நிலைவாழ்வு. அப்புறம் அதுக்குள்ளே எப்படி போகணும்னு உனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு அறியாத பிள்ளைகளாக நம்ம நின்று கொண்டு இருப்பது தான் வேதனையாக இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் பக்தியில் தளரவில்லை. உங்களுடைய பக்தியை நாங்கள் பெருமையாய் பார்க்கிறோம். ஆனால் பக்த கோடிகளாகவே இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை காண முடியாது. பெரிய ஒரு பரிசேயர் நிக்கோதேமு இயேசுவிடத்திலே வந்தார். இயேசு அவரை பார்த்து சொன்னார், நீ இவ்வளோ படிச்சிருக்கிற, ஆனால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. அவர் பரிசேயர்னா என்ன? சட்டத்திட்டங்களை கடுமையாய் கடைபிடிக்கிறவங்க, 5 வேளை தொழுவாங்க, மார்க்கெட் பிளேஸ்ன்னு பார்க்க மாட்டாங்க, பொது இடம்னு பார்க்க மாட்டாங்க. மணி அடிச்சிருச்சுன்னா மத்தியானத்துக்கு, அஸ்தால் அடிச்சிருச்சுன்னா மத்தியானம் மதிய பிரேயர், ஆஃப்டர்நூன் பிரேயர் சொல்கிறதுக்கு அங்கேயே முட்டி போட்டுருவான். அதான் பரிசேயர். பாருங்க, அப்படிப்பட்ட பரிசேயருடைய தலைவராக இருக்கிறவரை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீ விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. எப்போ போக முடியும்? அவர் கேட்குறாரு, நீ மீண்டும் பிறக்கணும். அப்போ அவர் கேட்குறார், தாய் வயிற்றில் புந்து நான் எப்படி பிறக்க முடியுமா? மீண்டும் நீராலும் தூய ஆவியாலும் நீ பிறக்கணும். பார்த்தீங்களா என் அன்பு பிள்ளைகளே? இந்த உடல் பிறப்பை வைத்துக்கொண்டு, ஏதோ நம்ம செய்கிற சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு நம்ம எல்லாம் சரியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருக்கு சொன்ன பாடம் தான் நமக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நான் ஒரு சாமானிய, நான் ஒரு சாதாரணமான மனுஷன், நான் காலையில் வேலைக்கு போவேன், சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன், ஏதோ கையில் கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் இங்கு தான் பேச முடியும். நீங்கள் உங்கள் ஆத்மா மோட்சத்துக்கு போகணுன்னா நீங்கள் சரியானதை செய்து தான் பிள்ளைகளை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் இறைவாக்கினர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கூட்டத்தை விரும்புகிறவர்களே, கூட்டமாக இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. இல்லை, நீ கூட்டமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சரியாய் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒசையா 6:6 சொல்லுது பாருங்க, உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல. நீ ஒரு வெற்று பலி கொடுக்கிற பற்றி அது இல்லை, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் குரு, எங்களுக்கு நீங்கள் சட்டத்திட்டம்லாம் போடுறீங்க, ஆனால் நீங்களும் குரு, நீங்களும் குருத்துவ அபிஷேகத்தில் இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி உங்களுக்கும் கட்டாயம். அந்த கோயிலுக்கு வருகிற போது எப்படி வரீங்க? கூட்டம், கோயிலில் கூட்டம் நல்லா இருக்குது, சந்தோஷம். எங்களுக்கு நிறைவாய் செய்கிறவர்களை பற்றி கவலை இல்லை, செய்யாதவர்களை பற்றி கவலை. நீங்கள் சரியாய் செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் ஓட்டத்தை எடுத்து செல்லுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சரியில்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்களும் பொறுப்பு. உங்கள் அன்பியத்தில் இருக்கிறவர் சரியில்லை, குறை சொல்வதற்காக நீங்கள் அங்கே இல்லை, அதை சரி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. ஆலயத்தில் நிற்கிற போது நாங்கள் பார்த்துருக்கோம், கோயில் உள்ள, ஏன் கோயில் உள்ளலாம் நம்ம முன்னாடியெல்லாம் கீழே தானே உட்கார்ந்தோம். இன்றைக்கெல்லாம் யாருமே கீழே உட்கார மாட்டாங்க, சேர் இருந்தால் உட்காருவாங்க, இல்லாட்டினாக்கா கோயிலுக்கு வெளியே வந்து நிற்பான். வீடுக்கு முன்னாடி நிற்பாங்க, இப்படி நிற்பான், நாங்கள் பார்த்துக்கிட்டே பொசு வைக்கணும். இப்படி நிற்பாங்க, திடீர்னு சத்தம் கேட்கும்.
எங்கள் நேராக தெரிவார் அவர் பூசையில். திடீர்னு பார்ப்போம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பீடத்தில் நிற்கிறோமா, நீங்கள் பண்ணுற எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நாங்கள் பூசை வச்சுட்டே இருக்கணும். பூசை வச்சுட்டே இருப்போம். எங்களுக்கும் சளி பிடிக்கும், உங்களுக்கும் சளி பிடிக்கும், எல்லாம் மனுஷன் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். இப்போ நாங்கள் சளி பிடிச்சாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் மென்று முழுங்கிக்கிட்டு தான் பூசை வச்சுருக்கோம். நான் பூசு அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையெழுத்து. நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அட என்னடா அந்த ஆள் கர்மம் முடிச்சானா. செல்ஃபோன் எடுத்துட்டு அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானுயர்த்தி அப்படி சொல்லும்போது ஃபோன் அடிக்குது. இவர் உடனே ஃபோன் எடுத்து காதில் உயர்த்தி, ஹலோ, நான் வந்துட்டேன் பூசை வச்சுட்ருக்கேன், நான் வரேன். பிரியாணி தான், ஆமாம் ஆமாம், அங்கே வைங்க, நான் வந்துடுறேன். அனைவரும் இதை வாங்கி. உங்களுக்கு புரியாது, அப்பத்தை உண்ண சொல்கிறாரா பிரியாணியை உண்ண சொல்கிறாரா? அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்தால் விட்டுருவீங்க. காது மேலே 2 விடுவீங்க, எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் செய்தால் தவறு, நீ தூக்கிட்டு வர்றிய, ஹலோ. அப்போ நீ குரு, நீ செய்யலாமா? அப்படி உங்கள் வீட்டு பிள்ளைங்க செய்யலாமா? உங்கள் கணவர் செய்யலாமா? முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் வெளியில் நிற்பாங்க, இப்போல்லாம் லேடிஸும் வெளியில் போய் நிற்கிறாங்க. சும்மா நின்னா யாராவது குறை சொல்லுவாங்களேன்னு அடுத்த வீட்டு பிள்ளைய ஓசி வாங்கிட்டு போகிறாங்க. கொண்டா நீ நான் நீ பூசை பாரு, நான் வச்சுக்கிறேன் பிள்ளைய. நீ என்ன தோசை திங்க வந்தியா? பிள்ளைய வச்சுக்க வேண்டியது பெற்றவளோட வேலை. வாங்கி கொண்டு போய் ஒரு அம்மா வெளியில் வச்சுட்டு பிள்ளைய கொஞ்சிட்டு இருக்கு. அது முத்தம் கொடுக்குற நேரம் நான் இப்படி போயிட்டேன், எனக்கே திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த அம்மா நினச்சி பாருங்க, அப்படியே நின்றுட்டேன். என்ன அது உங்களுக்கு இல்லை, குழந்தைக்கு கொடுத்தேன் சாமி, குழந்தைக்கு. பாமா உள்ளே போம்மா, சின்ன பிள்ளையாக இருந்தால் 2 தட்டு தட்டி உள்ளே விடலாம், வயசானதெல்லாம் என்னத்தை பண்ணுறது? தேவ பிள்ளைகளே யோசித்து பாருங்க. வருஷத்துக்கு 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போட்டுட்டா மோட்சத்துக்கு போயிடலான்னு நினைக்காதீங்க. நெறியோடு வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டியம்மா சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கும்போது சொன்னிச்சு, வருஷம் 10 பிச்சைக்காருக்கு தவசம் சாமி மாமனாருக்கு, நாளன்னைக்கு 10 பிச்சைக்காரருக்கு சோறாக்கி போடுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, பிச்சைக்காரனே காணோம் சாமி, இப்பெல்லாம் யாருமே இல்லை சொல்லி. ஆமாம்மா, அப்படியே போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு போட்டு வா, வேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேறு சாமி ஷாக் அடிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனது. அங்கேருந்து போயிட்டு சொல்லுது, இப்போ சாமி அப்படின்னுச்சு. என்னம்மா அப்படின்னு. நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணி வைக்கிறான். நம்ம வாய் சும்மா கிடக்குமா? சரிம்மா நான் இருக்கிறேம்மா, சிஸ்டர்ஸையும் சொல்லிடு கான்வெண்ட்டில் ஒரு 5-6 தேரம் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி போகிற போக்கில் செஞ்சுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. கிறிஸ்தவனுக்கு அழைப்பு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பிறப்பிலேயே தெரிந்தெடுத்து உன்னை கருவிலேயே திருநிலைப்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு அவர் உன்னை சும்மா விட்டுருவாரா? நம்ம கணக்கு வேறு கணக்கு. கிறிஸ்தவர் அல்லாதவர் போகும்போது, ஆண்டவர் அவரை மாதிரியே நானும், அவன் கணக்கு வேறு கணக்கு. அவன் கிறிஸ்தவன் இல்லை, அவன் கணக்கை நான் வேறு மாதிரி பார்ப்பேன், உன் கணக்கை வேறையா பார்ப்பேன். இப்படி வா. ஆண்டவர் நம்மளெல்லாம் ஓரங்கட்டி நிப்பாட்டி வச்சு கணக்கை முழுசாக படிப்பார். தயவு செய்து உங்களை நீங்கள் தப்பித்து வைத்துக்கொள்ள, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. வீட்டுக்காரர் கோயிலுக்கே வர்றதில்லை. எங்கே போனால் எங்கள் வீட்டுக்காரர் கடலுக்கு போகிறார் சாமி, போனால் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார். சரி வந்தார்ல, கோயிலுக்கு எங்கே வந்தார்? கோயில். வீட்டுக்காரர் வரலன்னா புடவை நகை இல்லைன்னா என்ன அழுவுறோம்? வீட்டுக்காரர் ஆத்மாவை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? பிள்ளைகள் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் என்று வழுவியதன் மூலம், நான் கொடுத்துருக்கிற எதையுமே நீ ஃபாலோ பண்ணலை, அதனால் இதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். அதுக்கு தான் இந்த கட்டளையெல்லாம். இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் பயணிக்கணும் பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நமக்கு
கடவுள் நிறைய அந்த நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எந்த நெறியை நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன்? வீட்டில் சாமி படமாக வச்சுக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன். நாங்கள் மாலை போடுவாங்க இந்த சீசன் சமயத்துலலாம், வேளாங்கண்ணிக்கு இந்த மாதிரி திருயாத்திரைகளுக்கு மாலை போடுவாங்க. அப்போ அவங்க வந்து மாலை போடுறதுக்கு கேட்பாங்க, இந்த ஜெபமாலை போட்டு விடுங்க சாமி, மாலை போடுங்க. அப்போ நான் கேட்பேன், நீ கிறிஸ்தவனா அப்படின்னு. எல்லோரும் வருவாங்க, எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும். கிறிஸ்தவரா, கிறிஸ்டினா, கேத்தலிக்கா? ஆமாம். எங்கள் விசுவாச பிரமாணம் சொல்லுங்கள் அப்படின்வேன். விசுவாச பிரமாணம் சொல்லி நான் போட்டு விட்டுறேன். விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மரிச்சு. விசுவாச பிரமாணம், நம்பிக்கை அறிக்கை சொல்லுங்கன்னா இதான். பாருங்கள், வாழ்க்கை தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல பிள்ளைகளே. பக்தி முயற்சிகள் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்துட்டு தான் நீங்கள் அதை செய்யலாம். மெயினானதை செய்யலை, இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஜெயிச்சிருவோமா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 14:12 ஆண்டவர் சொல்கிறாரு, தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். எதற்கு நான் தூயாவியை உனக்கு கொடுத்துருக்கிறேன்? திருச்சபையை கட்டி எழுப்ப. நேற்று சொன்னனே, குடும்பம் அது ஒரு குட்டி திருச்சபை, கட்டி எழுப்புங்க. திருச்சபையை கட்டி எழுப்பிட்டேன். உங்களுடைய திறமைகளை அடுத்த அயலாருக்கு கொடுங்க, உங்களுடைய உறவினருக்கு கொடுங்க, அவங்களையும் கட்டி எழுப்புங்க. இதையெல்லாம் முடித்த உடனே வெளியில் போங்க. பாருங்கள், எக்ஸ்டெண்ட் யுவர் மினிஸ்ட்ரி. வாலிப பிள்ளைகள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தவறான வழியில் நீங்களும் போய் உங்களை இழந்து விடாதீர்கள். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை, அதை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். சகோதர அன்பு மிகவும் மிகவும் வேதனைக்குரியதாக மாறி இருக்கிறது. அன்பியங்கள் எல்லாம் துன்பியங்களாக, துன்பம் நிறைந்த இல்லங்களாக மாறிக்கொண்டிருக்கிற. ஒரு கிராமத்தில் இருந்தப்போ அங்கே எல்லாம் ஒரே சண்டை, அதனால் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், சின்ன ஒரு 50 குடும்பம் தான் இருந்தாங்க. சொன்னேன், எல்லாரையும் கொண்டு வா, 10 குடும்பம், 10 சீட் எடுத்து போடுறேன். எந்தெந்த குடும்பம் வருதோ அந்தந்த குடும்பம் சேர்ந்து நீங்கள் அன்பியை நடத்துங்கன்னு சொல்லி 10 சீட் எடுத்து போட்டேன். அதில் ஒரு வாசித்தேன், இந்தந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு அன்பியம் அப்படின்னு வாசித்தேன். வாசித்து முடித்து ரூமுக்கு போகிறேன், ஒருத்தர் வந்துட்டார். சாமி, அவனோட என்னைய சேர்த்துருக்குற, அருவாலே வெட்டுவேன். என்ன இல்லை, அவன் என் வீட்டுக்குள்ளே வந்தான்னாலும் வெட்டுவேன், நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். பாருங்க, என்ன ஒரு அன்பியம். எப்படி நம்ம கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம் பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன். சகோதர அன்பு திருப்பாடல் 133 அழகாக சொல்லுது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. பார்த்தீங்களா? அது ஆரோனின் தலையினில் ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர்தம் அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது நிறைவு. குறைகள் இருக்குது பிள்ளைகளே, சகோதர அன்பில் எல்லாம் நிறைவுன்னு நாங்கள் சொல்லலை. அவங்க குறையோடு இருக்கிறான், நீ நிறைவாயிரு. அவன் கண்ணை பிடுங்கினான்னா நாங்கள் கண்ணை பிடுங்குவேன். இது பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இயேசு காட்டுற அன்பு புதிய ஏற்பாட்டு அன்பு, சகோதரன். அவர்கள் குறையோடு இருக்கிறார்கள், நான் நிறைவாக இருப்பேன். ஏன்னா நான் நல்லவன், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொன்னால் நீங்கள் நிறைவை கொடுங்க. ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை ஒன்றுபட்டு வாழ அழைக்கிறார். யோவான் நற்செய்தி 13:34 இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தினால் என் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அந்த அன்பினால தான் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த முடியும். பிரிவு அழிவின் தொடக்கம் பிள்ளைகளே. மத்தேயு 12:25 பார்க்குறோம், தன்னிடையே பிளவுபட்ட எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. பிசாசுக்கே இதான் பாடம், நமக்கு எப்படி? ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபு 3:16, பொறாமையும் சுயநலமும் உள்ள இடத்தில் குழப்பமும் தீமையும் கொடுஞ்செயல்களும் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல பொறாமை, சுயநலம், சகோதர அன்பு இல்லாத நிலை இருந்தால் அங்கே கொடுஞ்செயல்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் சில நேரம் ஆசீர்வாத இழப்புகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட நன்மைத்தனம் கடந்து செல்லலை. ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறார். தொடக்க திருச்சபையை உற்று பாருங்கள்.
அங்கே திருத்தூதர்கள் எல்லாம் ஒரு மனத்தோடு இருந்தார்கள். தொடக்க திருத்தூதர் படி 2:46. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மனநிலை உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் சிதைக்கப்படும். பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் சிதைக்கப்படுவார்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த பிரிவினைகளை விட்டு வெளியே வரும்படியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யூதா திருமுகம் 1:19 சொல்கிறது, இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுவார்கள், மனித இயல்படின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். குடும்பத்தில் ஒன்றிப்பு இல்லை, அந்த இணைப்பு இல்லை, அதை ஏற்படுத்த விரும்பாதவர்கள் யார்? ஆவியை கொண்டிராதவர்கள். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் ஆண்டவர் கொடுக்கிற திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அங்கே கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இருந்ததுன்னா அது உலகியல் சட்டத்தில், உடல் சார்ந்த சட்டத்தில் நீங்கள் ஓடுறீங்கன்னு அர்த்தம். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி நம்ம நிறைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள்னா இதைத்தான் நம்ம அணிந்து கொள்ள சொல்கிறோம். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை வெற்றியாக்குவார். அந்தோனியாரை மட்டும் அவர் தூக்கி மனையில் அந்த உயரத்தில் வைத்திருப்பவர் அல்ல, உங்களையும் அவர் உயரத்தில் வைக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வழியாகவும் அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் அந்த ஆண்டவருக்கு மட்டுமே சான்று பகிர்கிற சாட்சிகளாக விளங்கினால். யோவான் நற்செய்தி 13:15 ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு பாருங்க, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். குறையோடு இருந்த உன்னை சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்த ஆண்டவர், குறையோடு இருக்கிற நம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த அருமையான திருவிழாவின் நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வீட்டில் நீங்கள் திருவிழா நாட்களில் முறுக்கு சுடுவீங்களா எனக்கு தெரியல. நிறையா பலகார கடையெல்லாம் இருக்குது. இந்த பலகார கடையில் நல்ல பலகாரத்தை வாங்கி யார் யாரோட சண்டை இருக்குதோ அவங்களோட போய் கொடுத்து ஒரு முறுக்கில் முறுக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிடுங்க. ப்ரைஸெல்லாம் ஆமாம், ஜிலேபியெல்லாம் விற்கிது, வாங்கி கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்குற இந்த திருவிழாவில் ஒரு புது தொடக்கத்தை நீங்கள் ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதும்போது கிறுக்கிடுவாங்க. டீச்சர் வாங்கிட்டு என்ன அப்படி கிறுக்கி வச்சுருக்கிறேன்னு அடிச்சுட்டு அடுத்த பக்கத்தை திறந்து கொடுப்பாங்க. அதில் எழுதுவாங்க, நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுது அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், பழசெல்லாம் விட்டுடு, பழசு போனது போகட்டும், ஒரு புதிய வாழ்க்கையை நீ ஆரம்பி, அது நான் விரும்பும் விதமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார், உனக்கு ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கிறேனா இல்லையா பார். கடவுள் விரும்பும் விதமாக வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் பக்கமாக இருந்து அவர்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பங்கள் வெற்றியின் பாதையில் வழிநடந்து செல்ல, கடவுளுடைய முழு கிருபையும் உங்களுக்கு கிடைக்க, ஆண்டவர் காட்டுகிற நெறியில் நடந்து நீங்கள் ஆண்டவரை உரிமையாக்கிக் கொள்ள இறைவன் உங்களுக்கு ஆற்றல் அளிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.